ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சைனஸ் அறுவை சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்ட இளம்பெண் தவறான சிகிச்சையால் உயிரிழந்து விட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அக்காவுக்கு மூச்சு விடுற பிரச்சனை இருந்துச்சு. அதனாண்டி வரும்போது ஒவ்வொரு டெஸ்டா எடுத்துட்டு எங்க அக்காவுக்கு மூச்சு தண்டு வளர்ந்துருக்கு, அதை நம்ம ஆப்ரேஷன் பண்ணா சரியாயிடும்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், சார் இது என்ன மாதிரி ஆப்ரேஷன் சார், பண்ணா சரியாயிருமான்னு. சின்ன ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன், லைட்டா இது பண்ணா சரியாயிருமான்னு சொன்னாங்க. ஆனா அப்படி பண்ணின ஆப்ரேஷன் இப்ப திடீர்னு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்க அக்காவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு அப்படிப்பட்டவங்களும் எதுக்கு சார் ஆப்ரேஷன் பண்றாங்க? பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதுக்கு சார்? எல்லா ரிப்போர்ட் எடுத்து தான் சார் பண்ணுவாங்க. திடீர்னு எப்படி சார் ஹார்ட் அட்டாக் வரும்? வந்தவங்களும் இப்ப கேட்டா உசுறு இருக்கா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டாங்க. இருக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க சார். சந்தேகமா இருக்கு எனக்கு. எங்க அக்கா இருக்காங்களா இல்லையான்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு சார். என்ன பதில்னா கடவுள் மேலதான் பாரத்தப்படுறாங்க. இது எடுத்து டாக்டரா எதுவுமே பேசவே இல்ல. நீங்க சாமியை கும்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க சார். பார்த்தா கண்டிஷன் எல்லாமே நம்ம டாக்டர் மனுஷங்க மாதிரியே இல்ல சார். அவங்க எந்தவித ரியாக்ஷன் எதுவுமே பேச மாட்டாங்க. எதுவுமே இல்ல சார் அவங்கள்ட்ட. அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் சார் அவங்க கிடக்காங்க.